மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான 18 விழுக்காடு ஜிஎஸ்டியை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, என்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்? விவரங்களை பதிவு பண்ணலாம். உயிர் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கான அந்த பிரீமியத்திற்கு ஜிஎஸ்டி கட்டணத்தை நிர்ணயித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து அந்த ஜிஎஸ்டி கட்டணத்தை கைவிடக் தற்போது எதிர்கட்சிகள் சார்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் வாயில் முன்னிலையில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 26 கட்சிகளை சார்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை பிரதிநிதிகள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பதாகைகளை ஏந்தி பங்கேற்று வருகிறார்கள். மிக முக்கியமாக உயிர் காக்கும் மருத்துவம் மற்றும் உயிர் காப்பீடு திட்டங்களுக்கு 18% ஜிஎஸ்டி அகற்ற வேண்டும் எனவும் இது ஒரு தீவிரவாதம் போன்ற செயலாகும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உயிர் காக்கும் மருத்துவ திட்டங்களுக்கு இது போன்ற ஒரு அநியாய ஜிஎஸ்டி கட்டணத்தை நிர்ணயிப்பது என்பது ஏற்புடையதல்ல, சாமானிய மக்களை இது பாதிக்கும் என்ற ஒரு கோஷங்களை எழுப்பியும் தற்போது அவர்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். காங்கிரஸ் சார்பாக பல்வேறு எம்பிக்கள் பங்கேற்றுள்ளார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இதில் பங்கேற்றுள்ளார். திமுகவுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.